கன்னியாகுமரி மாவட்டத்தின் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் திரைப்படங்களில் நடித்து வந்ததோடு வசந்தன் கோவையும் நிர்வகித்து வந்தார். எம்பி தேர்தலின் பொழுது தந்தையுடன் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். தற்போது தந்தையின் மறைவிற்கு பின் வசந்தகுமாரின் வழியில் வசந்தன் கோவையும் அரசியலிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மார்ச் 1ஆம் தேதி ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் மாபெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் 1ஆம் தேதி ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஆலோசனை கூட்டங்களிலும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார் விஜய் வசந்த். இந்நிலையில் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட அகஸ்தீஸ்வரம் பகுதியில் மணிமண்டபம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டுவாரா ராகுல் காந்தி என்ற ஆவல் காங்கிரஸ் தொண்டர்களிடம் கேள்விக்குறியாக எழுந்துள்ளது. வசந்தகுமார் அவர்களின் மணிமண்டபத்திற்கு ராகுல் காந்தி அடிக்கல் நாட்டும் வேளையில் அது அவருக்கு மீண்டும் ஒரு பெருமையாகவே அடையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.